மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். அவதூறுகளில் இருந்து அரசை காப்பீர், பொது சேவை ஊழியர்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தல். கரையோர போர்க்கப்பல் ஊழல் விவகாரம் அரச விசாரணை ஆணையத்தை அமைக்க பரிந்துரை. தீபகற்ப மலேசியாவில் மின் கட்டணம் அதிகரிக்கப்படா. கரையோர போர்க்கப்பல் ஊழல் விவகாரம். அரசு மலேசிய கடற்படை அந்த போர்க்கப்பலை கொள்முதல் செய்ததில் போஸ்டன் நேவல் ஷிப்யார்ட் நிறுவனம் அதிகார முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதனையடுத்து அந்நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் தன்ஸ்ரீ அமர் ராம்லி முகமது நூர் தம் மீதான 3 குற்றச்சாட்டுகளையும் நீதிமன்றத்தில் மறுத்தார். அக்குற்றச்சாட்டு 2,10,80,000 ரிங்கிட்டை உட்படுத்தியுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் நீதிபதி சுசானா ஹுசேன் முன்பு தன்ஸ்ரீ அமர் ராம்லி முகமது நூரின் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. 2010 ஜூலை 26 மற்றும் 2022 மார்ச் 25 தேதிகளில் அவர் 1,35,42,000 ரிங்கிட்டை சத்தாரியா ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திற்கு பரிமாற்றம் செய்யவும், JSD கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு 13,60,000 ரிங்கிட்டை பரிமாற்றம் செய்யவும், சோஸ்மான் அர்மாடா நிறுவனத்திற்கு 60,82,000 ரிங்கிட்டை வழங்கவும் ஒப்புதல் வழங்கியதாக அவர் மீது 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. அந்த ஒப்புதல்களை BNS நிறுவன வாரிய உறுப்பினர்களின் இசைவின்றி முன்னாள் கடற்படை தளபதியான அவர் வழங்கியுள்ளார். குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் ஒவ்வொரு குற்றத்திற்கும் 2 ஆண்டுகளுக்கு குறையாத 20 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனையும் பிரம்படியும் தண்டமும் விதிக்கப்படும். 5 லட்சம் ரிங்கிட் உத்தரவாத தொகை மற்றும் உள்நாட்டு ஆடவரின் உத்தரவாதத்தின் பேரில் 2 லட்சம் ரிங்கிட் பிணைய தொகையுடன் தன்ஸ்ரீ அமர் ராம்லி முகமது நூரை விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது. இவ்வழக்கு வரும் நவம்பர் 24 தேதி மீண்டும் செவிமடுக்கப்படும். வேளையில் அவ்விவகாரத்தை விசாரிக்க அரசு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரை அமைச்சரவை கவனத்திற்கு நாளை கொண்டு செல்லப்படும். தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ இஷாமுடின் துன் ஹுசேன் மேலவையில் சற்று முன்னர் அதனை தெரிவித்தார். தனிப்பட்ட முறையில் அந்த பரிந்துரையை அமைச்சரவையிடம் தெரிவிக்கும் கடப்பாட்டை தாம் கொண்டிருப்பதாக அவர் விளக்கினார். அந்த விசாரணை வெளிப்படையாக நடத்தப்படுவதோடு நீதி நிலைநாட்டப்படுவதையும் காண விரும்புவதாக டத்துஸ்ரீ இஷாமுடின் கூறினார். நாட்டின் நிர்வாகத்தை பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கையில் எடுத்து ஓராண்டு நெருங்கும் நிலையில் அவரது தலைமையிலான நடப்பு அரசு பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று பரவல், அரசியல் நெருக்கடி போன்ற சவால்களை எதிர்கொண்டுள்ள போதிலும் மக்கள் நிலையறிந்து நடப்பு அரசாங்கம் சில உருமாற்று திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியிருப்பதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.9 விழுக்காட்டை எட்டியிருப்பது, வேலை இல்லாதோர் விகிதம் 3.8 விழுக்காடாக குறைந்தது போன்றவை அரசின் அடைவு நிலையை பிரதிபலிக்கிறது. அதோடு நாட்டின் வர்த்தக மதிப்பு 200,000 கோடி ரிங்கிட்டுக்கு உயர்ந்ததையும் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி சுட்டிக்காட்டினார். ஆனால் இதுபோன்ற நல்ல தகவல்கள் மக்களை விரைவில் சென்றடைவதில்லை. கடந்த ஓராண்டில் நடப்பு அரசு மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவதூறு
இடையூறுகளில் இருந்து அரசை தற்காக்கும் கடப்பாடு பொது சேவை ஊழியர்களுடையது. அரசாங்க கொள்கைகளையும் மக்களுக்கு ஆற்றும் நற்செயல்களையும் அரசின் கண்களாகவும் காதுகளாகவும் இருந்து பொது சேவை ஊழியர்களை பரப்ப வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக புத்ராஜயாவில் பிரதமர் துறையின் ஊழியர்களுடனான ஒன்று கூடலில் அவர் உரையாற்றினார். இந்நிலையில் பொது சேவை ஊழியர்களை ஒரு குடும்பமாக பணியாற்றுமாறு பிரதமர் வலியுறுத்தினார். அரசின் திட்டங்கள் வெற்றி பெற பொது சேவை அதிகாரிகளின் ஆதரவு மிகவும் அவசியமானது. முன்னதாக வலியுறுத்தப்பட்டது போல அவர்கள் ஒரு குழுவாக இல்லாமல் ஒரு குடும்பமாக சேவையாற்ற வேண்டும். தனிச்சையாக செயல்படும் கலாச்சாரத்தை பொது சேவைத்துறை இனியும் கொண்டிருக்கக்கூடாது. எல்லா அதிகாரிகளும் தங்களின் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி கேட்டுக் கொண்டார். அதேவேளையில் முதலீட்டாளர்களிடையே பொது சேவை ஊழியர்கள் அதிகாரத்துவத்தை குறைத்து செயல்பட வேண்டும் என அவர் கூறினார். வணிக நடவடிக்கையை எளிதாக்க எல்லா அமைச்சு மற்றும் அரசு நிறுவனங்களில் மாய்மூடா எனும் பிரிவு ஏற்படுத்தப்படும். மற்றொரு நிலவரத்தில் கோவிட்-19 தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் நாட்டின் பொருளாதார துறைகளையும் எல்லைகளையும் மீண்டும் மூடப்படக்கூடாது என அரசு எடுத்த நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வ பலனை அளித்துள்ளது. அரசின் அந்த முடிவால் நாட்டில் அந்நிய முதலீடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன. அது நாட்டில் வணிக நடவடிக்கைகளை தங்கு தடையின்றி மேற்கொள்வதற்கு அந்நிய முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. ஆக இனி எத்தகைய இடர்கள் வந்தாலும் நாட்டின் பொருளாதார துறைகளும் எல்லைகளும் ஒரு காலம் மூடப்படா என பிரதமர் உறுதியளித்தார். மேலும் முதலீடுகள் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் சீராக இயங்க அமைச்சுகள், மாநில அரசு, ஊராட்சிகள் ஆகியவை தாமத போக்கை களையும்படி அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தியுடன் தொடங்குகிறது இன்றைய மேலவை செய்திகள். தீபகற்ப மலேசியாவில் மின் கட்டண விகிதம் அதிகரிக்கப்படாது. கடந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி வரை மின் கட்டணம் உயர்த்தப்படாது என எரிசக்தி இயற்கை வள அமைச்சர் டத்துஸ்ரீ தக்கியுடின் ஹசான் உத்தரவாதம் அளித்தார். மின்சார கட்டண உயர்வை கட்டுப்படுத்த அரசு 580 கோடி ரிங்கிட் உதவித் தொகையை வழங்கியுள்ளதாக அமைச்சர் விவரித்தார். அதன் அடிப்படையில் இம்மாதம் தொடங்கி பயனர்களின் மாதாந்திர மின் கட்டண அறிக்கையில் அரசின் உதவித் தொகை அளவு காட்டப்படும். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை அரசின் அந்த உதவித் தொகை எடுத்துரைக்கும் என டத்துஸ்ரீ தக்கியுடின் ஹசான் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி ஜூன் 30 வரை ICPT சமசீரற்ற செலவு நிவாரண திட்டத்தின் கீழ் மின் கட்டணம் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில் கற்றல் கற்பித்தல் முறைகளில் ஆசிரியர்களின் திறன்கள் மேம்படுத்தப்படும். ஆசிரியர் தொழில் மேம்பாட்டு திட்டத்தின் வாயிலாக அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்வி துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் மா ஹங்சுன் கூறினார். அறிவியல், கணிதம், கணினி அறிவியல் கல்விக்கான சிறப்பு நிர்வாக வழிகாட்டல் பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஸ்டாமேக் பாடத்திட்டமும் அதில் அடங்கும். ஸ்டாமேக்கின் கீழ் ஆசிரியர்கள் கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ள ஏதுவாக மின்வடிவிலான போதனா வழிகாட்டியும் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாம் அறிவியல், தொழில்நுட்ப, பொறியியல், கணிதம் பாடத்திட்டத்திற்கு ஏற்ற காணொளிகள், வாசிப்பு அம்சங்கள், வழிகாட்டிகள் மற்றும் மாதிரி பயிற்சிகளை அந்த மின் நிரல் கொண்டிருக்கும் என அமைச்சர் கூறினார். அதிலும் குறிப்பாக அறிவியல் ஆய்வு தொடர்பான கற்றல் கற்பித்தல்களை வகுப்புக்கு வெளியே மேற்கொள்ளும் போது மாணவர்களுக்கு ஆர்வம் மேலிடுவதோடு நன்கு உள்வாங்கிக் கொள்ளவும் இயலும். அதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பள்ளியிலும் உள்ள அறிவியல் கூடங்களை முழு வசதிகளுடன் மேம்படுத்த முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை டாக்டர் மா சுட்டிக்காட்டினார். 1987 சாலை போக்குவரத்து சட்ட திருத்தம் அக்டோபர் மாத நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும். சட்டவிரோத மோட்டார் பந்தயத்தை களையும் நடவடிக்கையாக அது அமையும் என உள்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஜோனத்தன் யாசின் தெரிவித்தார். பார்வையாளர்கள் மற்றும் கள்ள பந்தயத்துக்காக மோட்டார் சைக்கிளை மாற்றியமைத்து கொடுக்கும் பட்டறை உரிமையாளர் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க அந்த சட்ட திருத்தம் வலியுறுத்துகிறது. இம்மாதம் 8ஆம் தேதி நடைபெற்ற சந்திப்பில் போக்குவரத்து அமைச்சிடம் தமது அமைச்சு சில பரிந்துரைகளை முன்வைத்ததாக டாக்டர் ஜோனத்தன் கூறினார். கள்ளப்பந்தயம் தொடர்பில் தற்போதைய விதிகளும் தண்டங்களும் கடுமையாக்கப்பட வேண்டும். அதுகுறித்து விவாதிக்கப்பட்டு வரும் நிலை விரைவில் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும். இவ்வாண்டு
ஜனவரி தொடங்கி ஜூன் வரையில் சாலை போக்குவரத்து விசாரணைத்துறை மேற்கொண்ட ஒப்பராசி சம்சிங் ஜலானான் நடவடிக்கையின் வழி 1451 பேர் பிடிபட்டனர். அவர்களில் 1258 பேருக்கு தண்டம் வழங்கப்பட்ட வேளை 2200 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முதியோர்களுக்கென சிறப்பு வீடமைப்பு மேம்பாட்டுத் திட்டம் விரைவில் உருவாக்கப்படும். சுகாதாரம், பொழுதுபோக்கு, உளவியல், சுயகாலில் நிற்றல், அதோடு மலேசிய பண்பாட்டு கூறுகளை சார்ந்து அந்த திட்டம் வரையப்படும் என வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டுக்குள் மூத்த குடிமக்கள் அதிகம் கொண்ட நாடாக மலேசியா திகழும் என அனுமானிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்த மக்கள் தொகையில் 15.3 விழுக்காட்டினர் 60 அல்லது அதற்கும் மேற்பட்ட வயதை எட்டியிருப்பர். அதன்படி முதியோர்களுக்கென பிரத்யேக உகந்த வீடுகளை திட்டமிட்டு வடிவமைத்து மேம்படுத்தும் வழிகாட்டியை பிளான் மலேசியா மூலமாக வெளியிட்டிருப்பதாகவும் டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் கூறினார். உலகளவில் முதியோர்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் சுதந்திரமாகவும் வாழவும் சமூக தனிமைப்படுத்துதலை தவிர்க்கவுமே விரும்புகின்றனர். இவர்கள் சிறந்த உற்பத்தி திறனை கொண்டிருப்பதுடன் நாட்டை மேம்படுத்தும் வல்லவர்கள் என துணை அமைச்சர் விளக்கினார். அனைத்துலக ரீதியில் ஹலால் துறையை மேம்படுத்த இதுவரை 9 நாடுகள் மலேசியாவுடன் கைகோர்த்துள்ளன. வியட்நாம், கம்போடியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, சவுதி அரேபியா, தைவான், ரஷ்யா, தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் அவற்றில் அடங்கும் என அனைத்துலக வாணிக தொழில் துணை அமைச்சர் டத்தோ லிம் பன் ஹோங் தெரிவித்தார். அந்த ஒத்துழைப்பு ஹலால் தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள நாடுகளை ஒருங்கிணைக்க வழிகோலும். அத்துடன் வட்டார ரீதியில் அத்தொழில்துறையை விரிவடைய செய்யவும் பாதை வகுக்கும். அதேவேளை முழுமையான அனைத்துலக ஹலால் தொழில்துறை கட்டமைப்பை வடிவமைக்க நாட்டின் துறைசார் நிபுணத்துவம் பகிரப்படும். ஹலால் தொழில்துறை திட்டத்தின் அடிப்படையில் 2030ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய ஹலால் துறையின் மதிப்பு $500,000 கோடி எட்டும் என கணிக்கப்படுவதாக லிம் பன் ஹோங் குறிப்பிட்டார். மேலும் சில மேலவை செய்திகள் சுருக்கமாக. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக உள்ளது. அதன் வளர்ச்சி 5.3 விழுக்காட்டிலிருந்து 6.3 விழுக்காட்டுக்கு இடையே உறுதியாக இருப்பதாக நிதி துணை அமைச்சர் யமனி ஹபீஸ் முசா இன்று மேலவையில் தெரிவித்தார். சீரிய பொருளாதார சமூக நடவடிக்கைகளால் அந்த வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளது. அதற்கு மிக அதிகமாக 80 விழுக்காட்டு பங்களிப்பை சேவைத் துறையும் உற்பத்தி துறையும் ஆற்றியிருப்பதாக யமனி ஹபீஸ் முசா கோடி காட்டினார். நாடு முழுவதும் மலேசிய குடும்ப வறிய நிலை ஒழிப்பு திட்டத்தின் முதற்கட்ட முன்னோடி திட்டத்தில் முழுமையான அணுகுமுறை கையாளப்படுகிறது. இதற்கு முன்னர் மாநில கூட்டரசு அரசாங்கங்களின் அளவிலேயே அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதை பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோஸ்ரீ முஸ்தபா முகமது குறிப்பிட்டார். தற்போது அதில் பணி வாய்ப்புக்கான சிறிய பெரிய நிறுவனங்களும் பங்கு கொள்வதாக அவர் கூறினார். 2025இல் வறிய நிலையை ஒழிக்கும் அரசின் முயற்சிக்கு துணை புரியும் வகையில் அது அமைவதாக டத்தோஸ்ரீ முஸ்தபா முகமது தெரிவித்தார். வறுமை கோட்டின் அளவு அடுத்த ஆண்டு மீளாய்வு செய்யப்படும். அதற்கு 92,000 குடும்பங்களை உட்படுத்திய சிறப்பு ஆய்வு ஒன்று தேவைப்படுவதாக டத்தோஸ்ரீ முஸ்தபா முகமது கூறினார். தற்போதைய வறுமை கோட்டின் விகிதம் 4 கோணங்களின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. மருத்துவத்துறையின் நிரந்தர பணியாளர்களுக்கான 4053 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. மருத்துவ அதிகாரிகள், பல் மருத்துவர்கள், மருந்தியலாளர்கள் ஆகியோர் அதில் அடங்குவர் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டுக்கு பின்னர் மருத்துவத்துறையில் மிக அதிகமானோர் நிரந்தர பணியாளர்களாக வேலைக்கு அமர்த்தப்பட்டிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு நிரந்தர பணியாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் சுகாதார அமைச்சின் பரிந்துரைக்கு அமைச்சரவை இணக்கம் தெரிவித்தது. அதன்படி சுகாதார அமைச்சுக்கு 8,672 விண்ணப்பங்களை அமைச்சு பெற்றதாக கைரி கூறினார். அவர்களில் 8,052 பேர் நேர்முக தேர்வுக்கு உட்படுத்தப்பட்டு 3,215 மருத்துவர்களாகவும் 438 பல் மருத்துவர்களாகவும் 400 மருந்தியலாளர்களாகவும் தேர்வு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார்.
உயர்கல்வி மாணவர்கள் மத்தியில் வாக்குரிமையின் முக்கியத்துவத்தை எடுத்துணர்த்தும் செயற்குழு அமைக்கப்படும். பொது பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்களை வாக்காளர்களாக தயார்படுத்த இந்த செயற்குழு துணை புரியும் என அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நுரைனி அமர் தெரிவித்தார். அமைச்சு, பொது பல்கலைக்கழகங்கள், தேர்தல் கழகம், தேர்தல் ஆணையம் ஆகியவை மாணவர்களை உருவாக்குவது தொடர்பில் கலந்துரையாடும் தளமாகவும் இது விளங்கும் என அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த செயற்குழுவில் 20 பொது பல்கலைக்கழகங்களின் முன்னாள் மாணவர் விவகார நிகராளிகளும், பன்னுட்ப சமூக கல்லூரித்துறையும், தேர்தல் கழகமும், தேர்தல் ஆணையமும், பட்டதாரிகள் அமைப்பும் உறுப்பினராக இருப்பர் என்றார் அவர். 18 வயதுடையவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பது குறித்த திட்டத்தின் ஆக்கத்தன்மையையும் அதனை மேம்படுத்தும் வழிவகைகளையும் இந்த செயற்குழு ஆராயும் என டத்துஸ்ரீ டாக்டர் நுரைனி அமர் தெரிவித்தார். இவ்வாண்டு இறுதியில் ரப்பரின் விலை அதிகரிக்கவிருப்பதை அடுத்து சிறு தோட்டக்காரர்களின் வருவாயும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலகளவிலான தேவை அதிகரிப்பும், பொருளாதார துறைகள் மீண்டும் திறக்கப்பட்டதும் அதன் விலை உயர காரணமாக உள்ளதை தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்தோ ஜுரைடா கமருடீன் கோடிக்காட்டினார். இவ்வாண்டு இறுதியில் அந்த மூலப்பொருளின் விலை கிலோவுக்கு 3 ரிங்கெட் 50 சென்டாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான தேவை உயர்ந்திருப்பதைத் தொடர்ந்து ரப்பரின் கையிருப்பை அதிகரிக்கும் முனைப்புகள் மேற்கொள்ளப்படும். ரப்பர் உற்பத்தியை அதிகரிப்பதன் வழி அதன் ஏற்றுமதி விலையும் அதிகரிக்கும் என டத்தோ ஜுரைடா கமருடீன் கருத்துரைத்தார். எனவே அதன் உற்பத்தியை அதிகரிக்க தோட்ட தொழிலாளர்களையும் தோட்டங்களையும் நிர்வகிக்கும் சிறந்த முறையை அரசு ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் கூறினார். மை சுஜாத்ரா செயலியை அழிக்க வேண்டாம். சுகாதார அமைச்சு மக்களுக்கு செய்துள்ள அறிவுறுத்தல் அது இன்னும் பயன்பாட்டிற்கு ஏற்புடையதாகவும் நாட்டின் சுகாதார மேலாண்மைக்கு உறுதுணையாக இருப்பதையும் அது கோடிக்காட்டியது. தொடக்கத்தில் கோவிட்-19 கண்காணிக்க பயன்பட்டது இப்போது புதிய கூறுகளுடன் பொது சுகாதார செயலியாக உருமாறியுள்ளது. வரும் ஆண்டுகளில் அது மக்களின் வாழ்வுக்கு பயனளிக்கும் என சுகாதார அமைச்சின் மை சுஜாத்ரா பிரிவு தலைவர் டாக்டர் மகேஷ் அப்பண்ணன் கருத்துரைத்தார். இப்போது அதிகமானோர் அச்செயலியை பயன்படுத்துவதில்லை. ஆயினும் நோய் தொற்றை கண்டறிவதில் அது பயன்படுவதை அவர் கோடிக்காட்டினார். மேம்படுத்தப்பட்ட மை சுஜாத்ரா செயலியில் பயனர்களின் சுகாதார தரவுகளையும் ஜூலை முதல் நாள் தொடங்கி பிறந்த குழந்தைகளின் தடுப்பூசி தகவலையும் பதிவு செய்ய முடிவதையும் அவர் குறிப்பிட்டார். சுமார் 70 கோடி மலேசியர்கள் அணுக்க தொடர்பில் உள்ளவர்களை கண்டறிய அந்த செயலியை பயன்படுத்துவதை டாக்டர் மகேஷ் அப்பண்ணன் சுட்டிக்காட்டினார். SRC இன்டர்நேஷனல் நிறுவன நிதி கையாடல் தொடர்பில் புதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக் முன்வைத்த விண்ணப்பத்தை கூட்டரசு நீதிமன்றம் நிராகரித்தது. அந்த ஆதாரங்களுக்கும் வழக்கிற்கும் தொடர்பில்லை என 5 அடங்கிய நீதிபதிகள் அமர்வுக்கு தலைமையேற்றிருக்கும் தலைமை நீதிபதி துன் தங்கு மைமுன் துவான்மாட் கூறினார். டத்துஸ்ரீ நஜீப்பின் வழக்கு விசாரணை அமர்வில் தற்போது நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கும் டத்தோ முகமது நஸ்லான் முகமது கசாலி முன்னதாக 2006ஆம் ஆண்டில் மேபேங்க் குழுமத்தின் வழக்கறிஞராகவும் செயலாளராகவும் பொறுப்பேற்றிருந்தவர் என்பதை காட்டும் ஆதாரம் அது. டத்தோ முகமது நஸ்லான் முன்பாற்றிய பணிக்கும் டத்துஸ்ரீ நஜீப்பின் வழக்குக்கும் தொடர்பில்லை என துன் தங்கு மைமுன் தெரிவித்தார். எனவே வழக்கின் பிரதான மேல்முறையீட்டில் கவனம் செலுத்தும்படி அவர் பணித்தார். எனினும் மேல்முறையீட்டு விசாரணைக்கு தயாராக எதிர்த்தரப்புக்கு அவகாசம் தேவை என கூறி வழக்கை இன்னும் 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒத்திவைக்கும்படி டத்துஸ்ரீ நஜீப் தரப்பின் வழக்கறிஞர் குழுவுக்கு தலைமையேற்றுள்ள இஷாம் தே போக்தே கோரிக்கை விடுத்தார். டத்துஸ்ரீ நஜீப் வழக்கில் முறையீட்டை சமர்ப்பிப்பதற்கான இறுதி களமாக கூட்டரசு நீதிமன்றம் உள்ளது. இம்முறை சுக்மா மலேசியா போட்டியில் 21 விளையாட்டுகள் மட்டுமே இடம்பெறும். 2020 ஜோஹோர் சுக்மா போட்டி தள்ளி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அசுமு தெளிவுபடுத்தினார்.
கிள்ளான் பள்ளத்தாக்கில் ஏற்பாடு செய்யப்படும் அவ்விளையாட்டில் மொத்தமாக 426 பிரிவுகள் மட்டும் இடம்பெறும். ஒரு பிரிவில் குறைந்தபட்சம் பங்கேற்போர் அல்லது கலந்து கொள்ளும் குழுக்களின் எண்ணிக்கை 8 இருக்க வேண்டும் என தொடக்கத்தில் தீர்மானிக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாததால் தற்போது அவ்வெண்ணிக்கை 6 குறைக்கப்பட்டிருக்கிறது. 6க்கும் குறைவாக அணிகள் இருந்ததால் 12 பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டதாக அமைச்சர் விளக்கினார். இவ்வேளையில் மாநில நிலையில் சுணக்கம் கண்டிருக்கும் விளையாட்டு பயிற்சி திட்டங்களை தேசிய விளையாட்டு மன்றம் வாயிலாக அமைச்சு கண்காணிப்பதோடு மேம்படுத்துகிறது. துறை சார்ந்தோருடன் இணைந்து அம்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக டத்தோஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் குறிப்பிட்டார். புதிய வரலாறு படைத்தனர் தேசிய ஆடவர் உள்ளரங்கு ஹாக்கி அணியினர். அவர்கள் இவ்வாண்டுக்கான ஆசிய கிண்ணத்தை வென்று மலேசிய குடும்பத்தினருக்கு பெருமை சேர்த்தனர். தாய்லாந்து பேங்காக்கில் நடந்தேறிய இறுதியாட்டத்தில் மலேசியா ஈரானுடன் மோதியது. முழுநேர ஆட்டம் தலா 4 கோல்களில் சமம் கண்டதைத் தொடர்ந்து வெற்றியாளர் தேர்வு செய்ய பெனால்டி அடிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதில் தேசிய வீரர்கள் ஈரானை 3-2 என வீழ்த்தி முதல் முறையாக அக்கிண்ணத்தை கைப்பற்றினர். 2008ஆம் ஆண்டு அறிமுகம் கண்ட அக்கிண்ணம் சுமார் 8 முறை ஈரான் வசம் இருந்தது. இவ்வேளையில் மகளிர் அணியினர் வெண்கலத்தை வென்றனர். 3ஆம் மற்றும் 4ஆம் நிலைகளை உறுதி செய்யும் ஆட்டத்தில் அவர்கள் கசாக்ஸ்தானை 2-0 என வீழ்த்தினர். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியுடன் ஒப்பிடுகையில் இம்முறை தேசிய வீராங்கனைகள் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். குரலும் விளக்கமும். குரல் 1036. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என் பார்க்கும் நிலை. உழவருடைய கை தொழில் செய்யாமல் மடங்கியிருக்குமானால் விரும்புகின்ற எந்த பற்றையும் விட்டுவிட்டோம் என்று கூறும் துறவிகளுக்கும் வாழ்வு இல்லை என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.